ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினம் நடக்கும் சம்பவங்களை நினைவு கூறுதல். ஆம், ஒரு முறை ஒரு ஊழியத்தில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பெரிய மனுஷங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். வயிர் வயர் முதிர்ந்தவர், அனுபவம் மிகுந்தவங்க, ரொம்ப சாந்தமானவங்க. அப்போது உலகத்தில் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், மொத்தத்தில் மனிதர்கள். ஒரு சில மனிதர்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்துக்கிட்டு இருந்தாலும் கடவுளை நோக்கி பார்த்துக்கிட்டு அமைதியான வழியில் போயிட்டுருப்பாங்க. அவங்க ஒரு சில பேர் கண்களுக்கு தான் தெரிவாங்க. ஒரு சில பேருங்க அது வயசு என்ன வேணாலும் இருக்கலாம், துணிகரமான செயல்களை செய்துக்கிட்டு அதில் சந்தோஷப்பட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது ஏஜ் வித்தியாசம், சிறு வயசு பெரிய வயசு அப்படிங்கிறது இல்லை. அது விதியா, அவங்க எடுத்துக்கிட்ட பாத்திரமா, அவங்க போகிற வழியா, அவங்க ஏன் திருந்தலை, அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இவங்க நல்லவங்களா இருக்கிறாங்க, ஏன் இவங்க திருந்தலை, இப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா விடுதலையே கிடைக்காது. சரிங்க. அப்போது ஒவ்வொரு வீடுகள்லேயும் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு சரியான பொண்ணு கிடைக்கலன்ட்டு கோவில் மேட்மோனி இப்படி சுற்றிக்கிட்டு அதை குறித்து வருத்தப்படுறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல வசதி இருந்தாலும் சில பெண்களுக்கு வரன்கள் அடையாமல் கோவில் மேட்மேனி இப்படி அலையிறவங்களும் இருப்பாங்க. அதில் ஒரு குடும்பத்தில் நல்ல வசதி, அந்த பொண்ணுக்கு சரியான மாப்பிள்ளை கிடைக்கல, அவங்க எதிர்பார்க்குற மாப்பிள்ளை கிடைக்கல. அப்போ அவங்க வந்து அண்ணே மாப்பிள்ளை தேடிக்கிட்டே இருக்கிறோம், ஒன்றும் சரியாக மாட்ட மாட்டேங்குது, ஏதாவது இருந்தால் சொல்லுங்கண்ணே அப்படின்ட்டு இவங்ககிட்ட ஒரு வார்த்தையாக சொல்கிறாங்க. ஏன்னா இவர் ஒரு நல்ல மனுஷன். இவர் சொன்னாருன்னா அவங்கள நம்பி யாரும் எதையும் செய்வாங்க. அமைதியான மனுஷன். சரிம்மா சொல்கிறேம்மா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொன்னார். போயிட்டு வரேன்னா போயிட்டு வாங்க அப்படின்னா. அப்போ என்ன அந்த சில பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, என்ன காரணம்னு கேட்டேன். அது சில பிள்ளைங்க வந்து படிப்பு 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 படிப்புன்னு போய்கிட்டே இருக்கிறாங்க. தனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு லைஃப்பை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. கடவுள் பயம் இருக்க மாட்டேங்குது. அந்த கடவுள் பயம் இல்லாததுக்கு காரணமா விதியான்னு கேட்டால் அவங்க போகிற பாதைன்னு நம்ம மனித அறிவாக சொல்லலாம். இந்த உலகத்தை படைக்கும்போது இட்லி தோசை சாப்பாடு எல்லாம் என்னமோ நாம் படைச்சிக்கிட்ட மாதிரியும், அது நம்ம உழைச்சி சம்பாதிச்சா தான் அதை செய்ய முடியுங்கிற மாதிரி ஒரு தவறான மனப்பான்மையை மனசுக்குள்ளே வச்சு ஓடுறாங்க. அவங்களுக்கு நினைக்கிறதுலாம் சக்ஸஸ் ஆகுது. திரும்பி பார்க்கும்போது அவங்க நினச்சதெல்லாம் பொய்யுங்கிறது அவங்களால உணர முடியாமையும் சிந்திக்க முடியாமல் இருக்கிறாங்க. எல்லாம் கடவுள் படைச்சது. அது ஆண்களையும் இருக்கிறாங்க, பெண்களையும் இருக்கிறாங்க. இப்போ இவங்கள மாதிரி என் பையனுக்கு பொண்ணு பாருங்கள், என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாருங்கன்னு எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க. அதை நினச்சி நான் சிந்தித்து ஒரு கற்பனையாக சொல்லணும்னா, ஒரு மனுஷன் ஒரு பொண்ணு வச்சுருக்காரு. பையனுக்கு சேஃப்டி பண்ண பிறகு பொண்ணுக்கு சொத்து சேர்த்துட்டாரு. அவருக்கு வாடகையோ மிக்க வசதியோ இருக்குது, எல்லாம் அந்த பொண்ணுக்குன்னு முடிவு பண்ணிட்டா, அந்த மனுஷன் உலக மார்க்கமாக மாப்பிள்ளை தேடுறாரு. எப்படி தெரியுங்களா? மாப்பிள்ளை வந்து நல்லா படிச்சிருக்கணுமா, நல்லா கலராக இருக்கணும், நல்லா உயரமாக இருக்கணும், நல்லா உத்தியோகத்தில் இருக்கணும். சரி, ஓகே. நல்ல பெரிய கம்பெனியில் நல்ல ஹை சேலரியில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கணும். சரி, ஓகே. அந்த மாப்பிள்ளைக்கு சொந்தமாக வீடு இருக்கணுமா. சரி, ஓகே. அந்த வீட்டில் பெரிய டிவி இருக்கணுமா. சரி, ஓகே. பெரிய கார் இருக்கணுமா. சரி, ஓகே. அந்த வீட்டுக்கு வயசான டிரைவர் இருக்கணுமா. சரி, ஓகே. அந்த வீட்டில் உயரமான நாயும் இருக்கணுமா. சரி, ஓகே.
வர்ற மாப்பிள்ளையும் அந்த நாயை மாதிரியே இருக்கணுமா? ஏன்யா? ஏன்னா உலகம் தோன்றின நாள் முதல் மாமியார் நாத்தனார் சண்டைகள் வரும். அப்போ சண்டை வந்தால் அந்த மாப்பிள்ளை என் பொண்ணுக்காகவே பேசணும். ஏன்னா நாய்க்கு எதிராளி யார், நல்லவங்க யார், கெட்டவங்க யாருன்னு தெரியாது. சாப்பாடு போட எஜமான வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் குலைக்கும். அந்த மாதிரி மாப்பிள்ளை இருக்கணுங்கிறாங்க. இது நான் எங்கேயா போய் தேடுறது? ஒவ்வொரு மனுஷனும் தன் வாழ்வை ஓட்டிக்கிட்டு முடிஞ்சு போகிறான். இதில் முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்து தான் பெருசுங்கிறது உலகம் இல்லை. ஒருவங்க சம்பாதிக்கிறாங்க, அப்பா சொத்தை விட 10 மடங்கு பெருசாக்குறாங்க. அதுதானே உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. அப்போ இன்னொரு சொத்தை தேடுறது அது ஒரு வகை அறியாமையும், அது கிடைப்பதுனாலே அவங்க ஓடுறாங்க. லாட்ரி சீட்டு மாதிரி. யாரோ ஒரு ஆளுக்கு லாட்ரி சீட்டு அடித்து நல்லா தான் இருக்கும். அதே எல்லாத்துக்கும் கிடைக்கணும் ஓடுற மாதிரி இந்த பெண் பார்க்குற படலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது ஒரு தாயானவள் கஷ்டப்பட்டு அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. 20 வருஷம் கழித்து அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்து 25, 26 வருஷம் கழித்து பொண்ணு தேடும்போது, பொண்ணுக்கு வேதத்தில் சொல்கிற பிரகாரம் நல்ல ஒழுக்கங்கள் இருக்கா, நல்ல இரக்க மனசு இருக்கா, நல்ல பண்புகள் இருக்குதா, அப்போ இந்த பொண்ணால் இந்த வாழ்க்கையை வாழ முடியுங்கிறத தேடி பார்த்து அது கடவுள்கிட்ட தேடுறது கிடைச்சிடும். அந்த பொண்ணு ஏழை வீட்டில் பிறக்குதா, பணக்கார வீட்டில் பிறக்குதாங்கிறது வித்தியாசம் கிடையாது. கடவுள்கள் எப்போவுமே பணக்காரங்க வீட்டில் பிறக்கிறது ரொம்ப கம்மி. ஏழைங்க வீட்டில் பிறந்து தான் அந்த வாழ்வியில் சாதிக்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற நல்ல குணாதிசயங்கள் என்ன, நல்ல செயல்கள் என்னங்கிறது தேடுனாங்கன்னா பையனுக்கு பொண்ணு கிடச்சிரும். அதே மாதிரி மாப்பிள்ளை தேடும்போதும் ஒரு மனுஷன் தனி மனுஷனாக இருக்கும்போது அவன் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற எண்ணம் வந்துட்டால் கெட்ட பழக்கங்கள்லாம் நீங்கி நல்ல வழியில் போகும்போது 25 வயசு பையனுடைய பேக்ரவுண்டில் பார்க்காம இந்த பையனுக்கு பொண்ணை கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினச்சி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அவங்க நல்லாவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில இடைஞ்சல்கள் வரலாம். ஆனால் சில ஆண்களும் சரி பெண்களும் சரி எடுத்த உடனே லாட்டரி சீட்டு அடிக்கணும், எடுத்த உடனே விமானத்தில் பறக்கணும், எடுத்த உடனே கார் வாங்கணும், எடுத்த உடனே கதவு திறக்க ஆள் வேணும், வீட்டுக்கு செக்யூரிட்டி வேணும், 3 வேளையும் திங்கணும், உலக மார்க்கமான வாழ்க்கை வாழணும், ஒரு கடினமான வாழ்க்கையை எடுத்துக்கிடக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கைகளை தேடுகிறவங்க தான் படிப்பு 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 படிப்புன்னு படிப்பில் போயிட்டு பெரிய உத்தியோகத்துக்கு போயிட்டு திரும்பி பார்க்கும்போது அவங்க எதிர்பார்க்குற மாப்பிள்ளைகள் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி பெண்களும் சரி எதிர்பார்ப்புன்னு போய் மேலான எதிர்பார்ப்புகளை பார்க்கும்போது கஷ்டப்படுறாங்க. அப்போ இந்த கஷ்டத்துக்கு நம்ம கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கிடணும். இவங்களை நம்ம குறையும் சொல்லக்கூடாது, கூட்டியும் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தை 2 மனுஷன் சுற்றி பார்த்தான். ஒருத்தன் கண்ணு நல்லதாக இருந்துச்சு, ஒருத்தன் கண்ணு கெட்டதாக இருந்துச்சு. கெட்டவன் கண்ணுக்கு எல்லாமே கெட்டதாக தான் தெரியும். அவன் கெடுதல் செய்து பிறரை கெடுத்து பிறரை அணி வாங்கி சிலரை பழி வாங்கி சில பேரை துன்பப்படுத்தி வாழ்கிறதுலையே பிரியப்படுவான். பொதுவாக அந்த மத தலைவர்கள், ஜாதி தலைவர்கள் தன் ஜாதிக்காக வெட்டுறது, தன் ஜாதிக்காக குத்துறது, தன் மதத்துக்காக வெட்டுறது, தன் மதத்துக்காக குத்துறது, தன் மொழிக்காக சண்டை போடுறது, இதில் அவங்களுக்கு லாபம் கிடைக்கலன்னா அந்த வழியாக போயிட்டுருக்காங்க. சில நீதிமான்கள் கடவுளுக்கு பயந்து இது கடவுள் படைத்த வாழ்க்கை, இதில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லவங்களாக வாழ்வோம், யாருக்கும் திரும்பக்கூடாதுன்ட்டு சந்தோஷமாக போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே கடவுள் படைத்த உலகம். நம்ம யாரையும் குற்றவாளின்னு சொல்ல வேண்டாம், யாரையும் நல்லவங்கன்னு சொல்ல வேண்டாம். நமக்கு தெரிஞ்சு நல்லவங்களாக இருந்தால் நல்லதை சொல்லுவோம், கெட்டவங்களாக இருந்தால் கெட்டதை சொல்லுவோம். வேதமும் சொல்லுதுல்ல, அக்கிரமம் பண்ணுறவன் அக்கிரமம் பண்ணட்டும், அநியாயம் பண்ணுறவன் அநியாயம் பண்ணட்டும், நீதி செய்கிறவன் நீதியை செய்யட்டும். துன்மார்க்கனுக்கு ஏன் அழிவுகள் வருவதில்லை, துன்மார்க்கனுக்கு நேரிடுவதை நீதிமான்களின் கண்கள் காணும். ஆமாங்க, துன்மார்க்கன் எதை செய்தாலும் வாய்க்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவனுக்கு நேரிடுவதை நீதிமான்களுடைய கண்கள் காணும். இது வேதம், இது வேதம், இது வேதம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.
அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த சம்பவங்களை சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென்.